புத்தங்கக்கூடிய நரகத்திலேருந்து காப்பாற்றினால்தான் அவனுக்கு புத்திரனே பேரு. நிதிக்காரியம் கொடுக்கணும்னா கொடுத்தே தான் ஆகணும். எனக்கு பணம் இல்லை, இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, நான் அப்புறம் கொடுக்குறேன், என் மனசு வந்த போது கொடுக்குறேன் அப்படியெல்லாம் கிடையாது. கொடுத்து தான் ஆகணும். கஷ்டமோ நஷ்டமோ பண்ணி தான் ஆகணும். கஷ்டமோ நஷ்டமோ இருந்ததுனால அம்மா சாப்பாடு கொடுக்காம விட்டாளா? கொடுத்தா. அதனால பண்ணி தான் ஆகணும். அதனால அதை அந்த நேரத்தில் அந்த அந்த இடத்துல பண்ணணும் அப்படிங்கிறத பகீரத்தோட கதையில நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ கஷ்டங்கள், ஒன்னா ரெண்டா, இந்த அளவு கஷ்டம் நம்ம யாரா படுவோம். அதனால தான் சொல்லுங்க, பகீரத்தனை பிரயத்னப்பட்டு பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? எதுக்கு? இதனாலதான். அப்பேற்பட்ட கங்கை இது. ஒரு தடவை கங்கையை நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஸ்மரணை பண்ணணும் அப்படின்னா, மற்ற நதிகளுக்கெல்லாம் இல்லாத பல விஷயங்கள் கங்கைக்குள்ள இருக்கு. நம்ம யோசிக்கணும். கங்கா மாதா முப்பெரும் தேவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேவதை, ஒரு நதி. நம்மளோட பாவமெல்லாம் போக்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. பாருங்க, பிரம்மலோகத்துல பிரம்மாவோட கமலத்துக்கு கீழே இருக்கக்கூடியதுதான் கங்கா நதி. பிரம்மலோகத்துல பிரம்மா நித்தியமும் ஸ்நான சந்தியாவனானி பூஜா காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியது கங்கா நதி. பிரம்மாவே யூஸ் பண்றார். நம்ம ஆத்துல இந்த தண்ணியை பார்த்தா ஐயா, இந்த தண்ணியை நான் குடிக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், அழுக்கு தண்ணிங்கிறோம். இருக்கிறதுலயே சுத்தம், இருக்கிறதுலே ஞானி, எப்பேற்பட்ட மகான், எப்பேற்பட்ட யோகி பிரம்மதேவன், அவரே இதுலதான் யூஸ் பண்றாரு. பிரம்மாவுக்கு சம்பந்தமாச்சு. சிவபெருமான் தலைமையிலேயே வச்சுருக்கார். விஷ்ணு தன்னோட பாதத்தினால உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காரு. மூணு தேவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட சுவாமி இது நதி. அதனாலதான் இந்த கங்கை நதிக்கு இவ்வளோ மகத்துவம். இல்லைம்மா, வேற எந்த நதிக்கும் இவ்வளோ மகத்துவம் கிடையாது. கங்கையில யாரு முப்பெரும் தேவர்களை நினைச்சுட்டு கங்கா கங்கா கங்கான்னு முழுகி குளிக்கிறாளோ அவளுக்கு மறுஜன்மமே கிடையாது. எல்லாரும் 10 நாள் இங்க வந்திருக்கேன், கண்டிப்பா முடிஞ்ச மட்டும் குளிக்கும். எவ்வளோ புண்ணியத்தை சேர்த்த முடியுமோ அத்தனை இங்க நான் நேத்தே சொன்னேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச ஒரு நாள் குறைஞ்சு போயிடும். ஆனா இந்த 10 நாள்ல நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் இப்ப இல்ல, எத்தனை ஜென்மானாலும் நம்மளால குறைக்க முடியாத சம்பாதிச்சு புண்ணியம். அந்த புண்ணியத்தை ஆத்மார்த்தமா மனசார உணர்ந்து சம்பாதிக்கணும். புண்ணிய சம்பாதனம் தப்பு கிடையாது, பண சம்பாதனம் தான் தப்பு. புண்ணிய சம்பாதனம் சம்பாதிக்கும். எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். குடும்பத்துக்கும் நல்லது நடக்கும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். எல்லாருக்கும் நல்ல நேரத்தை நல்ல மழை வரட்டும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் பிரார்த்தனை.